அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சிவராத்திரி மிக விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் உலகமே வியந்து பார்க்கும் மகா சிவராத்திரியா அமைய இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரியினுடைய கதை என்ன? மகா சிவராத்திரியான இன்றைய தினம் கன்னிராசினியர்களுடைய பலன்கள் என்ன? சிவராத்திரி வழிபாட்டு முறைகள் என்ன? இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினத்துல கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலும், சனி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலும், அதே போல 7ஆம் இடத்தில் ராகுவும், ஜென்மத்தில் கேதுவும், 5ஆம் இடத்தில் செவ்வாயும், 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், 7ஆம் இடத்தில் புதனும், 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது? அது மட்டும் இல்லாம இந்த மகா சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் சிவராத்திரி இந்த நாட்காட்டியின்படி சந்திர சூரிய நாட்காட்டியின் ஒவ்வொரு மாதத்திலும் கொண்டாடப்படுது. ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை குளிர்காலத்தினுடைய பிற்பகுதியில் இந்தியா முழுவதும் மற்றும் நேபாளம் மற்றும் மேற்கத்திய தீவுகளில் உள்ள இந்து மக்களிடையே வரவிருக்கும் கோடை காலத்தை நினைவு கூறும் வகையில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுதுங்க. புராணத்தின்படி இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதியில் இந்த பண்டிகை இரவில்தான் சிவன் தனது நடனம் அல்லது தாண்டவத்தை நிகழ்த்துகிறார் என நம்பப்படுது. இப்படிப்பட்ட மகா சிவராத்திரியான இன்றைய தினத்துல சிவபெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்த சிறந்த ஒரு காலகட்டமா இந்த மகா சிவராத்திரி அமைய இருக்குதுங்க. இந்த மகா சிவராத்திரியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். விரதங்களிலேயே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம். விரத பண்டிதம் போன்ற நூல்கள் இதன் மகிமையை விவரிக்கின்றன. மகா சிவராத்திரி அன்று ஈசனை தரிசித்தவர், விரதம் இருந்தவர், பூஜை செய்தவர், சங்கல்பம் செய்தவர் எல்லோருக்கும் நற்கதி கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வரவுள்ளது. அன்று இரவு 8 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை 4 கால பூஜைகள் நடைபெற உள்ளன. அப்போது சிறப்பு அபிஷேகங்கள், அர்ச்சனை, ஆராதனைகள், போற்றுதல்கள் போன்ற வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம். கூடவே 5 யோகங்கள் ஒன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. இது 300 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஜோதிட அதிசயம் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி யோகம், சிவயோகம், ஸ்ரீ ரணவ யோகம், சுக்கிர பிரதோஷம், மகா சிவராத்திரி என்ற 5 சிறப்பு யோக வேளையும் கூடி வருகின்றன. இந்த மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண் விழித்து சிவ தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், வியாபார விருத்தி, அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும். மகா சிவராத்திரி சுக்கிரவார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் சேரும். இவற்றில் சர்வார்த்த சித்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகமாகும். இந்த யோக நாளில் ஈசனை வழிபட காரிய தடைகள் அகன்று எண்ணியவை எளிதாக நிறைவேறும். சிவயோகம் என்றால் தியானிக்கும் வேலை. இந்நாளில் செய்யப்படும் யோகம், தியானம், பிரயாணம், பிராணாயாமம், மந்திர ஜபம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன் கிடைக்கும். 2024ஆம் ஆண்டு நிகழவுள்ள இந்த மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக சிவயோகம் என்னும் அற்புத வேலை கூடி வருகிறது. ஸ்ரவண நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது. இந்த நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக முடியும். இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்களுடைய தொழில், வியாபாரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்தியாக அமையும். மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள எல்லா விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கிவிடும். 5
யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்ய தவறாதீர்கள். சிவயோக வேளையில் நீங்கள் செய்யும் வழிபாடு ஈசனின் பரிபூரண அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களுடைய வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும். உங்களுடைய வாரிசுகள் நலமோடு வாழ்வார்கள். சித்த யோகம் கூடி வருவதால் விநாயக பெருமானையும் இந்நாளில் வணங்கி வேண்டும். இதனால் தொடங்கப்படும் சுப காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். இந்த மகா சிவராத்திரி காலத்தில் நீங்கள் இருக்கும் விரதம் உங்களையும் உங்களுடைய சுற்றத்தையும் செல்வ வளமாக்கும். மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கிர பிரதோஷம் என்கின்றோம். இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நீங்காத துன்பம், தீராத வியாதிகள், குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் என்கின்றது ஜோதிட நூல்கள். இந்த மகா சிவராத்திரி வழிபாட்டை வீட்டில் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவை செய்த பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும். வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பின்பு நடுப்பகலில் நீராடி உச்சிக்கால வழிபாடுகளை முடித்துவிட்டு சிவ பூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும். மாலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றாக 4 ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபட வேண்டும். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் லிங்கோற்பவ காலமாகிய இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும். இது தவிர இந்த ஆண்டு விசேஷ 5 யோகம் கூடும் நாள் என்பதால் முக்கியமாக இந்த 6 எளிய வழிபாட்டையும் செய்ய வேண்டும். அவற்றில் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அவரை முதலில் வணங்கினால் சித்த யோகம் உங்களை சிறப்பாக்கும். இரண்டாவதாக சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி இந்நாளில் வணங்க ஸ்ரீனவ நட்சத்திர வேலை உங்களுக்கு சுபயோகத்தை கொண்டு வரும். சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி நாளில் வருவதால் நந்திய பெருமான் வழிபாடு நலம் சேர்க்கும். சர்வாதி சித்தி யோக நாள் என்பதால் இந்நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்து பித்ருக்களின் ஆசியால் வெற்றி பெறலாம். மகா சிவராத்திரி நாளில் இடர்களையும் பதிகங்கள் பாடி ஈசனை தொழ வந்த தீவினைகள் நீங்கும். வரவிருப்பவை நலமாக அமையும். அடுத்ததாவதாக சர்வ யோகங்களையும் அருளும் இந்நாளில் 4 கால பூஜைகளையும் கண்டு தரிசித்தால் இகபர இன்பங்கள் யாவும் சேரும். மேலும் மகா சிவராத்திரி அன்று அகோராஸ்திர பூஜை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக சிறப்புடன் அமையும். சக்தி விகடனும் இந்த மகா சிவராத்திரி பற்றிய ஐதீகங்கள் பல உள்ளன. ஒரு காலத்தில் உலக பிரளயத்தில் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கின. உலகிலே தோன்றவில்லை. இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயக்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தாள். அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக்க செய்து உயிர்களையும் படைத்தருளினார். அப்போது உமையவள் சுவாமி நான் தங்கள் மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தியடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார்கள். இறைவனும் அவ்வாறே என்று அருள் புரிந்தார். அம்பிகையை தொடர்ந்து நந்தி பெருமான், சனகாதி முனிவர் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து தங்களுடைய விருப்பம் நிறைவேற பெற்றார்கள்.